ஹாய், ஹலோ. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அதாவது நேத்து தற்குறிகள்ல ஒரு தற்குறியா இருக்கிற ஆதவ அர்ஜுனா, அந்த ஆளுடைய பேச்சு ஒண்ணு கேட்டேன். கேட்டுட்டு எனக்கு செம்ம காமெடியா போச்சு. என்னடா இப்படிலாமா யோசிப்பாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேச்ச நீங்க முதல்ல கேளுங்க. கேட்டு முடிச்சோட என்னோட கருத்த நான் சொல்றேன். நான் பஸ்ஸில் போனேன். மகாபலிபுரம் டு கோவளம் வரைக்கும் போனேன் ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக. நானும் என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு தோழரும் போனோம். கேப்லாம் போட்டுட்டு போகும்போது நம்மளுடைய சின்னம் இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு தெரியுமா? கோவளத்திலிருந்து கரெக்டா 7-8 ஸ்டாப், சாரி மகாபலிபுரத்திலிருந்து கோவளம் வரைக்கும் நான் போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தாட்டி கண்டக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, ரே ரே போலாம் இறங்க நிப்பாட்டு. நான் அப்பதான் நினைச்சேன், எத்தனை ஆயிரம் பஸ் ஓடிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஸ்டாப்லயும் விசில் அடிச்சுட்டே இருக்காரு கண்டக்டர். அப்ப நண்பர்களே, நம்மளுடைய சின்னம் 8 கோடி பேருக்கு ரீச் ஆயிடுச்சு. கேட்டீங்களா? என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து மகாபலிபுரம் வரையும் ஒரு பஸ்ஸில் போனாராம். போகையில் அதில் 7-8 ஸ்டாப்பாம். ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் கண்டக்டர் விசில் ஊதி பஸ்ஸை நிப்பாட்டினாராம். திருப்பி விசில் ஊதி பஸ்ஸை கிளப்புனாராம். இது இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க எத்தனை ஆயிரம் பஸ் ஓடிட்டு இருக்கு, எத்தனை தடவை விசில் ஊதுறாங்க. 8 கோடி பேரை நம்ம விசில் சின்னம் போய் ரீச் ஆயிருச்சு அப்படிங்கிறாரு. என்னமோ தாவேக்காவுக்கு விசில் சின்னம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கண்டக்டர் கையில விசில் இருக்கிற மாதிரி இவரை நினைச்சுக்கிட்டு பேசுறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் முன்ன பின்ன பஸ்ல போனதில்லை அப்படின்னு தெரியுது. ரெண்டாவது டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் உள்ள கம்யூனிகேஷனே அந்த விசில் தான். அப்படிங்கிற தாவாக்காவுக்கு சின்னம் கிடைச்சுதான் இவர் கண்டக்டர் விசில் வச்சிருந்தாரா என்ன? இதுக்கு முன்னாடி புல்லாங்குழலையும் நாதஸ்வரத்தையும் ஊதி தான் பஸ்ஸை கிளப்புனாங்களா? இவ்வளவு பெரிய புல்லாங்குழலையும் இவ்வளவு நீளமான நாதஸ்வரத்தையும் வச்சுக்கிட்டு வாசிச்சு பஸ்ஸு போச்சா என்ன? இப்போ என்னமோ புதுசாக விசில் ஊதுறாங்க அப்படிங்கிறது. அதாவது ஒரு தற்குறி. இதெல்லாம் நம்ம எப்படி சொல்றது, மடக் அப்படின்னு வேற சொல்றாங்க. அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. தற்குறிங்கிறதோட நிறுத்திக்குவோம். நல்ல வேலை இவங்களுக்குலாம் சங்கு சின்னம் கிடைக்கல. சங்கு சின்னம் கிடைச்சிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? எங்கேயாவது சாவு ஊர்வலத்துக்கு முன்னாடி சங்கை ஊதிட்டு போயிருப்பான். ஊன்னு ஊதிட்டு போயிருப்பான். இதை பத்தியா நம்ம சின்னம் பாரு, செத்து போன டெட் பாடியை கூட நம்ம சின்னம் போய் ரீச் ஆயிடுச்சு, ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு இன்னும் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க போல. தற்குறி பலைகளா, என்னடா போங்கடாங்குது.